தர்பூசணி செடிக்கு வந்து சிஎனோட போகிறேன். ஏன்னா ஃப்ளவரிங் ஸ்டேஜ் அட்டைன் பண்ணது தர்பூசணி. அதுக்காக சிஎனோட போகிறது அப்படின்னா 14.5% வந்து நைட்ரஜன், அப்படின்னா 17% கால்சியம் ப்ளஸ் 0.2% போரான் இருக்குது. இதில் வந்து இந்த இப்படி 2 டப்பா எடுத்து நாம் இந்த பக்கெட்டில் கொட்டிப்போம். நாம் மொத்தமாக இதில் வந்து 4 டப்பா எடுத்துக்கோ. தண்ணியை பிடிச்சிக்கணும். இதில் ஃபுல்லாக நாம் தண்ணி பிடிச்சி ஃபுல்லாக டிசால்வ் ஆகிற வரைக்கும் நம்ம இதை மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கையை விட்டு நம்ம கரைச்சிக்கிட்டே இருக்கணும். ஃபுல்லாகவே மிக்ஸ் ஆகிடுது. இப்போ டேங்க்கில் ஊற்ற போகிறோம். நம்ம ஃபுல்லாத்தையும் நம்ம டேங்க்கில் ஊற்றிடுவோம். நம்ம ஃபுல்லாத்தையுமே நம்ம டேங்க்கில் ஊற்றிட்டோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டோம்னா மோட்ரு வந்து இந்த ஃபெர்டிலைசரை வந்து பம்ப் பண்ண ஆரம்பிச்சு இது மூலயமா பம்ப் ஆகி இது கூட போயிடும். ஆல்ரெடி இதில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் இது கூட சேர்ந்து எல்லா இடத்துக்குமே இப்போ தண்ணி போய் இந்த மாதிரி பண்ணுறது மூலயமா நம்மளுக்கு நேரமும் மிச்சமாகும், தண்ணியும் மிச்சமாகும். நம்ம வந்து ட்ரிப்ரிகேஷனில் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது நம்ம ஏன் விடணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் வந்து பூ செட்டிங் வந்து அதிகமாக இருக்கும். எப்பயுமே நம்ம ஃபெர்டிலைசரை செடிக்கு அப்ளை பண்ணும்போது உரம் வழியாக கொடுக்க வேறு எந்த விதமான சத்துக்களையும் நம்ம இரவு நேரங்களில் கொடுக்கறது நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பகல் நேரங்கள் வந்து இலை வழியாக எடுத்துக்கக்கூடிய சத்துக்கள் வந்து அதிகமாக பண்ணும். இரவு நேரங்களில் பார்த்தீங்கன்னா செடி வந்து சூரியன் இல்லாத காரணத்தினால வேறு வழியாக தான் அதிகப்படியான சத்தை எடுத்துக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் நம்ம ஃபெர்டிலைசரோ நியூட்ரியன்ஸோ கொடுத்தோம்னா செடி வந்து முழுமையாக எடுத்துக்கும். நன்றி. சிஎன் வந்து செடி வச்சு கரெக்டாக தர்பூசணி செடியை பொறுத்த வகையில் 30 நாளில் நம்ம 30-35 நாளுக்குள்ளே நம்ம கொடுப்போம். ஏன் இந்த 30-35 நாளுக்குள்ளே நம்ம கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி செடியை பொறுத்த வகையில் 30-35 நாளில் தான் அதிகப்படியான பூ பூக்கிறது, பிஞ்சு செட் ஆகிறது. இந்த அதிகமாக வந்து 30-35 நாளுக்குள்ளே தான் நடக்குது. அதனால தான் நம்ம சிஎன் கொடுக்குறது முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஞ்சு கொட்டுறது வந்து அதிகமாக போரான் சத்து இருக்கிறத நம்ம அதிகமாக கொடுக்கணும். இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா இதில் போரான் இருக்குதுன்றதுனால நம்ம வந்து அடுத்தது போரான் சத்து கொடுக்காமல் இருக்குது. இதே வெறும் சிஎன் மட்டும் நைட்ரஜனும் கால்சியம் மட்டும் இருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக அடுத்த மருந்து சிஎன் கொடுப்போம். நன்றி.